சேலம் கள்ளக்குறிச்சியில் இருந்து சென்னை செல்லும் வாகனங்கள் மீண்டும் வழக்கம் போல உளுந்தூர்பேட்டை அரசூர் வழியாக இயக்கப்படுகின்றன. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சத்தியமூர்த்தி. வணக்கம் சத்தியமூர்த்தி, உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்க. வணக்கம். அதாவது விழுப்புரம் மாவட்டம் அரசூர் பகுதியில் கனமழை வெள்ளத்தால் நேற்று போக்குவரத்து முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டு முடங்கி போன நிலையில் சேலம் கள்ளக்குறிச்சி போன்ற பகுதியிலிருந்து சென்னை நோக்கி வந்த வாகனங்கள் கள்ளக்குறிச்சி அருகே இருக்கக்கூடிய பிரிதிவிமங்கலம் என்ற பகுதியிலிருந்து நேற்று மாலை முதலே உளுந்தூர்பேட்டை விழுப்புரம் வழியாக சென்னை செல்லக்கூடிய வாகனங்கள் அனைத்தையும் தியாகதுர்கம் திருக்கோயிலூர் வழியாக திருப்பி விடப்பட்டது. இந்த நிலையானது இன்று பிற்பகல் 3 மணி வரை நீடித்தது. இந்த மாற்று வழித்தடத்தில் செல்ல முடியாத நிலையில் சேலம் போன்ற பெருநகரில் இருந்து சென்னை நோக்கி வந்த கனரக வாகனங்கள் பிரிதிவிமங்கலம் பகுதியிலேயே தேசிய நெடுஞ்சாலையின் ஓரமாக நீண்ட வரிசையில் அணிவகுத்து நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்கள் அனைத்தும் தற்போது வழக்கம் போல் உளுந்தூர்பேட்டை வழியாக சென்னைக்கு தேசிய நெடுஞ்சாலை வழியாகவே இயக்கப்பட்டு வருகிறது. அதாவது மழை வெள்ளத்தால் போக்குவரத்து முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டு முடங்கி போன அரசூர் பகுதியில தற்போது சாலை சீரமைக்கப்பட்டு போக்குவரத்து வாகனங்கள் வழக்கம் போல் இயக்கப்பட்டு வருகின்ற நிலையில பிரிதிவிமங்கலம் பகுதியிலிருந்து தற்போது வழக்கம் போல் தேசிய நெடுஞ்சாலை வழியாகவே வாகனங்கள் இயக்கப்பட்டு வருகிறது. அதாவது கடந்த 24 மணி நேரமாக பிரிதிவிமங்கலம் பகுதியிலிருந்து தேகதுர்கம் திருக்கோயிலூர் வழியாக போக்குவரத்து திருப்பி விடப்பட்ட நிலையில தற்போது மீண்டும் உளுந்தூர்பேட்டை விழுப்புரம் வழியாக சென்னைக்கு தேசிய நெடுஞ்சாலை வழியாகவே போக்குவரத்து வாகனங்கள் இயக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில நேற்று மாலை முதல் தற்போது வரை மாற்று வழித்தடத்தில் செல்ல முடியாத காரணத்தினால பிரிதிவிமங்கலம் பகுதியில தேசிய நெடுஞ்சாலையில் அணிவகுத்து நின்ற கனரக வாகன ஓட்டுநர்கள் அடேங்கப்பா ஆளை விட்டுங்களடா என நிம்மதி பெருமூச்சு விட்டு தற்போது தங்களது வாகனங்களை அவர்கள் சென்னை நோக்கி எடுத்து சென்று வருகிறார்கள். அதாவது போக்குவரத்து காவல்துறை சார்பில் பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டிருந்த நிலையில தற்போது அந்த பேரிகார்டுகள் அகற்றப்பட்டு தேசிய நெடுஞ்சாலை வழியாகவே போக்குவரத்து வாகனங்கள் பிரிதிவிமங்கலம் பகுதியிலிருந்து உளுந்தூர்பேட்டை மார்க்கமாக இயக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது.